தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் அமீரக சமையல். வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி அமீரக சமையலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்புக்கு முதல்ல அதுக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்குவோம். அதே மாதிரி 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பூண்டு, 4-5 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி அதையும் எடுத்து நீட்டாக வச்சுக்குவோம். 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற போடுறோம் தண்ணியில். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு 1 ஸ்பூனு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுறோம். அதுக்கு பிறகு 1 ஸ்பூனு கடுகு போட்டதுனால 2 ஸ்பூனுக்கு வெந்தயம் போடுறோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதிகமாகவே வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம். ஒரு சிறிய அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்க்குறோம். இப்போதைக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே இறக்குறோம். வரைக்கும் நல்லா வதக்குறோம். நல்லா லேசாக வதங்கி வர்ற சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை எடுத்து அதில் போடுறோம். கருவேப்பிலை சேர்த்ததோட இந்த சமயத்தில் நமக்கு தேவையான மஞ்சள், உப்பு அதோட சேர்த்துக்கிறோம். மஞ்சள், உப்பு சேர்த்ததோட கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் இந்த சமயத்தில் உள்ளே இறக்குறோம். உள்ளே இறக்கிவிட்டு நல்லா அதை வதக்குறோம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்ற சமயத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை உள்ளே இறக்குறோம். இறக்கி நல்லா வதக்குறோம். 2 ஃபைன் பேஸ்ட்டுக்கு வர்றது மாதிரி நல்லா இதை வதக்குறோம் எண்ணெயிலேயே. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டுக்கு வந்த பிறகு நமக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூளை இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்க்குறோம். 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்ததுனால நம்ம 3 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா சுருளை வதக்குறோம். நல்லா சுருண்டு வதங்கி வந்த பிறகு இந்த சமயத்தில் நம்ம வச்சுருந்த புளி கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நன்கு இதை நல்லா கிளறி விட்டு நல்லா இந்த கொதித்து வரணும். இந்த 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 கன்சிஸ்டன்சியில் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர சமயத்தில் இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதித்து இந்த தண்ணியை ஊற்றி கொதித்து வர சமயத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி இந்த சமயத்தில் இறக்குறோம். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய், இது 4 நான் சேர்த்துருக்கிறேன் இப்போதைக்கு. இந்த 4 காய்கறியும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த சமயத்தில் கொதிக்க விட்றோம். நல்லா கொதித்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கண்டினியூவாக கொதிக்க விடணும். வேறு ஒரு கிண்ணத்தில் வெதுப்பாக தண்ணியில் நம்ம மடவாப்பொடி, கருவாடு மடவாப்பொடி எடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்கோம். மடவாப்பொடியும் கொஞ்சோண்டு நெத்திலி பொடியும் உள்ளே போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதை லைட்டாக ஊற வச்சுருக்குறோம். அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் ஃபஸ்ட்டு மடவாப்பொடியை உள்ளே இறக்குறோம். மடவாப்பொடியை உள்ளே இறக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறோம். கொஞ்சம் லைட்டாக கொதித்து வந்த பிறகு இந்த மாதிரி சமயத்தில் நாம் நெத்திலி பொடியை உள்ளே இறக்குறோம். இந்த சமயத்தில் ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த சமயத்தில் கருவாடை எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக நல்லெண்ணெயை மேலே ஊற்றி இறக்குறோம். இதுதான் பாருங்கள், அருமையான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.